ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 51. அரண்மனையில் ஸ்ரீ சுவாமி. 1. எலி. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் இஷ்டம் போல் சுற்றித் திரிவார். தான் இஷ்டப்படும் வீட்டுக்குள் சென்று உணவருந்துவார். அப்படி ஒரு நாள் சுற்றி கொண்டே அரண்மனைக்குள் நுழைந்தார். மகாராஜா ஸ்ரீ சுவாமிகளை அன்போடு அழைத்து உபசரித்தார். அவர்கள் இருவரும் அரண்மனையின் பூஜை அறைக்கு முன்னால் உள்ள ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது எலி ஒன்று பூஜை அறைக்குள் நுழைந்தது. அங்கு அப்பா சாலபா பூஜைக்கு தேவையான சந்தனத்தை அரைத்து கொண்டிருந்தார். எலி தினமும் பூஜை அறைக்குள் நுழைந்து விளக்கு திரிகளை தின்றுவிடும். இது அப்பா சாலபாவுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தும். எலியை கண்டவுடன் சந்தனக்கட்டையால் அடித்தார். அது உடனே இறந்துவிட்டது. அதை வெளியே போடுவதற்காக அதன் வாலை பிடித்து தூக்கி கொண்டு சென்றார். ஸ்ரீ சுவாமிகள் அந்த எலியை தன்னிடம் கொடுக்குமாறு கூறினார். மகாராஜ் அதை வாங்கி ஊஞ்சலில் கம்பிக்கு உள்ளும் வெளியுமாக போட்டெடுத்தார். உடனே அதற்கு உயிர் வந்தது. அதை தன் கையில் எடுத்துக்கொண்டு போ என்று கூறியவுடன் அவர் கையிலிருந்து துள்ளி குதித்து தன் வலைக்குள் சென்றது. இதை பார்த்து கொண்டிருந்த மன்னர் அனைத்து ஜீவராசிகள் மீதும் கருணை செலுத்தும் ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய சக்தியை எண்ணி மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். 2. தங்க பெட்டி. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அரசவையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு அரச வேலையாளின் கையில் தங்கத்தினால் ஆன கிராம்பு, ஏலக்காய் போன்ற மசாலாக்கள் வைக்கும் பெட்டி இருப்பதை கண்டார். மகாராஜ் அதை பிடுங்கினார். அருகே தரையில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. மன்னரை பார்த்து, நான் இதை அந்த கிணற்றுக்குள் போட்டு விடலாமா என்று கேட்டார். மன்னர் கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாக நின்று கொண்டு, இந்த தங்க பெட்டி உங்களுடையது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமிகள் அதை கிணற்றுக்குள் வீசி எறிந்தார். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் மிகவும் வருத்தமடைந்தனர். ஆனால் இதை பற்றி மன்னர் துளியும் கவலைப்படவில்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் என்பதை மன்னர் நன்கு அறிந்திருந்தார். அன்றிரவு ஸ்ரீ சுவாமிகள் அரண்மனையிலேயே தங்கியிருந்தார். அடுத்த நாள் காலையில் ராஜசபையில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மன்னரிடம் தனக்கு ஒரு வாளியும் கயிறும் வேண்டும் என்று கேட்டார். அவர் கிணற்றுக்குள் இடப்பட்டது. வாளியை வெளியே எடுத்தபோது அதில் தங்க பெட்டியும் சேர்ந்து வந்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த ஏலக்காய், கிராம்பு போன்ற மசாலா பொருட்கள் காய்ந்த நிலையிலேயே இருந்தன. அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றனர். இந்த நிகழ்ச்சியை ஏன் ஸ்ரீ சுவாமிகள் நிகழ்த்தினார்? அங்கிருந்தவர்கள் யாவருக்கேனும் ஸ்ரீ சுவாமிகளின் மீது சந்தேகம் இருந்திருக்குமோ? அவருடைய செயல்களுக்கு நம்மால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.